எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படைந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆபிரகாமின் விசுவாசம், கீழ்ப்படுகிற விசுவாசம். உன் தேசத்தையும் உன் தாய் தகப்பனை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவன் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவன் கடந்து வந்தான். தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுகிறார். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களானாலும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு முன்பாக நீங்கள் அங்கிருந்து இந்த இடத்திற்கு நீங்கள் வந்து குடியிருந்தாலும், வாழ்வதற்காக நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல தங்கியிருந்தாலும், ஆபிரகாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தை போல நீங்கள் சில காரியங்கள் தேவனுக்கென்று விட்டுவிடும்போது, உலக காரியங்கள், பாவ ஜீவியங்கள், அக்கிரமமான காரியங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் விட்டு விலகும்போது, ஆபிரகாம் அதை சொல்லுக்கு கீழ்ப்படிந்து முதிர்ந்த வயதில் வந்ததுனால அங்கே எலிஜியார் சொல்லும்போது, என்னுடைய எஜமான் பெரிய சீமானாக இருக்கிறார், கர்த்தர் அவனை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியினுடைய மணலத்தனை போலவும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவருடைய ஆசீர்வாதங்கள் பூமியே தாங்க முடியல என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாய்க்கலாத்தான் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால், கீழ்ப்படிந்தால், வரவேண்டிய இடத்துக்கு வந்தால், போக சொன்ன இடத்திற்கு நீங்கள் போனால், அங்கே தேவன் அந்த இடங்களிலே அந்த வார்த்தையை நம்பின விசுவாசித்த ஆபிரகாமுடைய தேவன் நம்முடைய தேவன். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இன்னைக்கு விசுவாசிங்க. இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் பிதாக்களின் தேவன் சொல்லியிருக்கிறபடி உங்களை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாக்காமல் மேலாக்குவார். உங்களை குறித்து மற்றவர் சொல்லுவாங்க, கர்த்தர் இவங்களை விசுவாசத்தினால இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். நீங்கள் போகக்கூடிய சபையில் நீங்கள் சொல்வீங்க, இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், எங்கள் தொழிலை ஆசீர்வதித்தார், எங்கள் வீட்டையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லக்கூடிய